நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ நாம் வந்து இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றது இந்த பிக்கை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இது வந்து இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்படி வந்து அந்த அவங்களுடைய சப்ஜெக்ட்டுக்கு ரிலேட்டடான புக்ஸை வந்து டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி சொல்லியிருக்கோம். ஸோ இது மெயினாக பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் புக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. பட் ஆனால் இந்த வெப்சைட்டில் நான் இப்போ சொல்லக்கூடிய வெப்சைட்டில் இதை தவிர்த்து நார்மலாக நம்ம படிக்கக்கூடிய புக்ஸும் வந்து நிறையா இருக்குது. ஸோ அதுவும் யாருக்காவது தேவை அப்படின்னா கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த 2 வெப்சைட் நான் சொல்லக்கூடியது வந்து ஃப்ரீ தான். ஸோ இதை தவிர்த்து ஒரு வெப்சைட்டும் நான் சொல்லுவேன், அது வந்து பார்த்திங்கன்னா பேயபிள். ஸோ அதுவும் இந்த வீடியோவில் வந்து நான் சேர்த்து சொல்லியிருக்கேன். ஸோ இதுதான் இந்த வீடியோவில் நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஸோ இது கண்டிப்பாக காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது என்ன வெப்சைட், இதை பற்றின விஷயம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய நபர் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திடுங்க. அப்போ தான் இந்த சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ நோட்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணணும், இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதை வந்து பார்க்காதவங்க அதுவும் பார்த்துக்கோங்க. ஸோ இன்ஜினியரிங் நோட்ஸ் எப்படி என்ன வெப்சைட்டில் போய் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணுறதுன்றதும் நம்ம வந்து சொல்லியிருக்கோம். ஸோ KUPDF. ஸோ KUPDF அப்படின்றது தான் வந்து இந்த ஃபஸ்ட்டு வெப்சைட், ஃபஸ்ட்டு சொல்லக்கூடிய வெப்சைட். ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுளில் ஜஸ்ட்டு KUPDFன்னு டைப் பண்ணிவிட்டு நீங்கள் சர்ச் கொடுத்தீங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் நீங்கள் இந்த செக்ஷனை வந்து கரெக்டாக ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இதில் தான் உங்களுக்கு இந்த ஃபர்தராக இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போ ஏதாவது நீங்கள் வந்து சப்ஜெக்ட் எனக்கு இது சம்மந்தப்பட்ட புக்கு வேணும் அப்படின்னு என்ன சப்ஜெக்டை யோசிக்கிறீங்களோ அந்த சப்ஜெக்ட் டைட்டில் வந்து டைப் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து நான் 3 சப்ஜெக்ட் ஆல்ரெடி வந்து செக் பண்ணுறதுக்காக டைப் பண்ணேன். ஸோ அதில் வந்து நான் இப்போ டிசைன் ஆஃப் ரெயின்ஃபோர்ஸ்டு கான்க்ரீட் வந்து நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுக்குறேன். ஸோ சர்ச் கொடுத்தோன்னே எனக்கு வந்து கீழே காட்டக்கூடிய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கே தெரியும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா புக்ஸு இதெல்லாமே காட்டுது. ஸோ இப்போ வந்து இதில் வந்து நோட்ஸும் காட்டும். ஸோ அதுவும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ நோட்ஸுன்றப்ப இந்த ஆத்தரோட நேமோட வரல அப்படின்னா அது வந்து நோட்ஸாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா வியூ பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா புக்ஸு மட்டும் இல்லாமல் நோட்ஸும் சேர்ந்து வர மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கிருஷ்ணராஜு ஆத்தருடைய புக் இருக்குது. ஸோ சேம் வே இங்கே பார்த்தீங்கன்னா கிருஷ்ணராஜு ஆத்தர் புக் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே வந்து சேம் ஆத்தர் தான், பட் வேறு எடிஷனாக கூட இருக்கலாம். ஸோ இதில் கிடைக்கக்கூடிய புக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எடிஷன் வந்து பிஃபோராக உள்ளது தான் இருக்கும். பட் ஆனால் எடிஷனில் வந்து பெரிய சேஞ்சஸ் இருக்காது. ஸோ நீங்கள் வந்து பார்த்துட்டு பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நிறைய பேஜஸ் இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு பேஜஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் இருக்கக்கூடியதெல்லாம் உங்களுக்கு வந்து கண்டென்ட் கிடைக்கும். ஸோ நான் இப்போ வந்து இதில் கொடுத்துருக்கக்கூடிய கிருஷ்ணராஜ் புக்கை வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ வியூன்னு கொடுத்தீங்கனாலே அந்த அடுத்த பேஜுக்கு நீங்கள் போயிடலாம். ஸோ இதில் வந்து ரைட் ஹேண்ட் சைட்லேயே உங்களுக்கு டேரெக்டாக டவுன்லோட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இங்கே வந்து பேஜஸ் வந்து லோட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த புக்குடைய பேஜஸ். ஸோ இதோடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 13.7 MB தான். ஸோ இது லோட் ஆகிட்டுருக்கு. நான் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து இப்போ டவுன்லோடு ஆப்ஷனுக்கு நான் போகிறேன். ஸோ டவுன்லோடு ஆப்ஷன் நான் போகிறப்ப எனக்கு வந்து 2 செக்ஷன் கேட்கும். ஸோ ஒரிஜினல் பிடிஎஃபாக வேணுமா இல்லை கம்ப்ரஸ் பண்ணி வேணுமா அப்படின்னு சொல்லி. ஸோ நீங்கள் எந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் கொடுத்துட்டு டவுன்லோட் பண்ணி அந்த புக்கை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து இந்த இதில் நம்ம பார்க்கக்கூடிய வெப்சைட். ஸோ KUPDF அப்படின்றது வந்து ஃபஸ்ட்டு வெப்சைட். ஸோ செகண்டு பார்த்தீங்கன்னா PDF ட்ரைவ் அப்படின்றது தான் செகண்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுளில் இதே மாதிரி சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு டாப் மோஸ்ட்டில் வரது வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இதுவும் அதே மாதிரி தான். சர்ச்சில் வந்து உங்களுக்கு என்ன புக்ஸ் வேணுமோ அதை வந்து டைப் பண்ணுங்கள். நான் இப்போ இதில் வந்து ஹைட்ராலஜி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ ஹைட்ராலஜி சம்மந்தப்பட்ட புக்ஸ் அதில் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து ஃபுல் பேஜஸ்க்கும் வரும். ஸோ நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து வியூ பண்ணிக்கலாம். அதில் வந்து நீங்கள் இப்போ இந்த புக்கை வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறதை நான் சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த புக்கு தான் வந்து நீங்கள் தேடுற புக் அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த புக்கை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரிவ்யூ ஆர் டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் ப்ரிவ்யூ கொடுத்தீங்க அப்படின்னா லோடாக டைம் ஆகி கொஞ்சம் நேரம் கழித்து வந்து ஓப்பன் ஆகும். ஏன்னா வந்து புக்கு சைஸை பொறுத்து தான் வந்து லோடிங் வந்து நடக்கும். ஸோ நீங்கள் அப்படி இல்லை டேரெக்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் டவுன்லோட் ஆப்ஷன் கொடுத்தீங்கனாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே ஹைட்ராலஜி பிரின்சிபல்ஸ் அனாலிசிஸ் அண்ட் டிசைன், அதுக்கடுத்து ஹைட்ராலஜி அண்ட் வாட்டர் ரிசோர்ஸ் இன்ஜினியரிங். ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ சில இது பார்த்திங்கன்னா டைட்டில் மட்டும் மேட்ச் ஆகும், உள்ளே இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸ் வந்து
வேறு கூட இருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு எது ப்ராப்பராக இருக்கோ அதை பார்த்துட்டு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் தேடி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும், பட் ஆனால் ஃப்ரீயில் வந்து கிடச்சிரும். இதுக்கு நீங்கள் எதுவும் பேயபிள் வந்து வராது. ஸோ இது வந்து 2வது வெப்சைட் பிடிஎஃப் ட்ரைவ் அப்படின்னு சொல்லி. ஸோ இதுதான் இந்த 2 வெப்சைட் தான். ஸோ கேயூ பிடிஎஃப் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இது. ஸோ இது வந்து கேயூ பிடிஎஃப்பில் ஃபஸ்ட்டு லோட் பண்ண இது. ஸோ இது வந்து 318 பேஜும் இருக்குது. ஸோ இது புக் அப்படியே ஸ்கேன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பிடிஎஃப் ட்ரைவ். ஸோ இது வந்து ஸ்ட்ரைட்டாக ப்ரிவ்யூ வந்து ரொம்ப லோட் ஆச்சு, ஏன்னா பேஜ் வந்து அதிகம். ஸோ அதனால் லோட் ஆகிட்டு இருந்தது. ஸோ அதனால் வந்து நான் ப்ரிவ்யூ காட்டல, ஸ்ட்ரைட்டாக டவுன்லோட் ஆப்ஷன் உள்ளவங்க அதை பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 2 வெப்சைட்டும் வந்து ஃப்ரீயபிள். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லா புக்ஸும் கிடைக்கும். ஆர்எல்ஸ் அட்லீஸ்ட் ஏதாவது ரிலவெண்ட் நோட்ஸாவது கிடச்சிரும். ஸோ இதுதான் வந்து மெயினாக சொல்ல வேண்டியது. அண்ட் தென் இப்போ வந்து பேயபிளில் கிடைக்கக்கூடிய லோக்கல் ஆத்தருக்கான வெப்சைட், அதாவது இது வந்து ஸ்டாண்டர்ட் ஆத்தர் கிடையாது, லோக்கல் ஆத்தருக்கு வந்து இருக்கக்கூடிய வெப்சைட், அதுதான் டெக்னிக்கல் பப்ளிகேஷன் சொல்லுவாங்க. ஸோ லோக்கல் ஆத்தர் வந்து எப்போவுமே யூஸ் பண்ணாதீங்க. பிகாஸ் வந்து நீங்கள் வந்து எப்போவுமே லேர்ன் பண்ணுறதுக்கு வந்து தேடி தேடி படிக்கிறப்ப தான் உங்களுக்கு வந்து நிறைய கண்டென்ட்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவும் முடியும். உங்களுக்கு அப்போ தான் வந்து அந்த ஒரு இன்வால்மெண்ட்டும் இருக்கும். ஸோ எல்லாமே வந்து ஒரே புக்கில் கண்டென்ட் கிடைக்கிறப்ப அது வந்து ஒரு ஆப்ஷனலாக வச்சுக்கோங்க. அதை வந்து எப்போவுமே வந்து இதுவாக வச்சுக்காதீங்க, ரெகுலராக வச்சுக்காதீங்க, ரெகுலர் ப்ராக்டிஸில். ஸோ இருந்தாலுமே நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து புக்காக வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதான் வந்து அவங்களுடைய வெப்சைட். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா மேலே தமிழ்நாடு, தெலுங்கானா அப்படின்னு சொல்லி ஸ்டேட் வைஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் இப்போ எனக்கு நான் சிவில் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ சிவில் சூஸ் பண்ணுறப்ப எனக்கு வந்து செம் 1லேருந்து அப்படி ஃபுல்லாக எல்லாத்துக்குமே கிடைக்கும். ஸோ இதில் வந்து கீழே கொடுத்துருப்பாங்க எத்தனை புக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி. சில இதில் 0ன்னு கொடுத்துருப்பாங்க, அப்படின்னா அந்த செமஸ்டருக்கான புக் வந்து அதில் இல்லைன்னு அர்த்தம். ஸோ இதில் வந்து நீங்கள் பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து 3வது வெப்சைட். ஸோ இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த 3 வெப்சைட் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புக்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து தேவைப்படுறதுக்கு வந்து யூஸ் ஆகும் நான் நம்புகிறேன். ஸோ இதே மாதிரியான வீடியோஸோட நம்ம சீக்கிரம் சந்திப்போம். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷனும் இல்லை வேறு ஏதாவது ஒரு வீடியோவோட நம்ம வந்து சீக்கிரம் சந்திப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இது வந்து ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக அவங்களுக்கும் வந்து யூஸ் ஆகும். நன்றி, வணக்கம்.